வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீடு உட்பட பல இடங்கள்ல போலீசார், லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ரைடில் இறங்கியிருந்தாங்கன்னு தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்டயே 4 மணி நேர விசாரணை அப்படின்றத முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஆவணங்களை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்து ரொம்ப விளக்கமா இந்த ஒரு பதிவில் நாம பார்க்க போறோம். அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கொளத்தூர்ல நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியா இருந்து அங்க தோல்வி அடைந்தார் இல்லையா, அந்த கொளத்தூர் தொகுதியில இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இறங்கியிருக்கிறாங்க. அந்த வாக்குச்சாவடி, அந்த வாக்கு மிஷின் இருக்கும் இல்லையா, இவிஎம் மிஷின்லாம் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் மனு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்றத விளக்கமாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை தாண்டி மூணாவதாக பார்த்தோம்னா, கனிம வளத்துறையிலையும் சில செய்திகள் இப்போது வந்திருக்குது அப்டேட்டாக. அதையும் வந்துட்டு நாம் விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பழனி நில விவகாரம் பற்றி உங்களுக்கே தெரியும். 100 கோடி கோவிலுக்கு சொந்தமான சொத்தை 2 கோடிக்கு மாற்றிருந்தாங்க இல்லையா, அதுலேயும் சில அப்டேட்டான விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இப்படி இது எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பேசுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் செய்தி செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தான். செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியும். 1, 2 அப்படின்னா நம்ம ஓகே, இதுக்கு தான் வந்துட்டு ரைடு நடத்திருக்கிறாங்க, இதுக்கு தான் விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் 2011 to 2015 இந்த பீரியடில் பார்த்தோம்னா அவர் அதிமுகவில் தான் இருந்தார். அதிமுகவில் இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் திமுகவுக்கு மாறி இருந்தார். அதிமுகவில் இருக்கும்போது அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அந்த டைம்லேயே அவர் மேலே முறைகேடு வழக்குகள்லாம் இருந்தது. யார் போட்டா அப்படின்னா, அவர் அதிமுக பீரியடில் இருக்கும்போது திமுகவில் இருந்து தான் அந்த வழக்கையே வந்துட்டு தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் டிஎம்கேக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்து அவர் அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் உள்ளே இருந்துட்டு வந்தார் இல்லையா, அது எல்லாமே அதுக்கு நடந்தது தான். அதாவது அதிமுக பீரியடில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கிட்ட பணத்தை வாங்கி முறைகேடு நடத்தியிருக்கிறாரு. அதன் விளைவாக தான் டிஎம்கே அப்போது கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் டிஎம்கேக்கு மாறினதுக்கு அப்புறம் போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அமலாக்கத்துறையெல்லாம் உள்ளே வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஓகேவா, இப்போ அவர் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு மாறினதுக்கு அப்புறம் டிஎம்கேல 2 துறையில அமைச்சராக அவர் பதவி வகித்திருக்கிறாரு. ஒரு துறை பார்த்தோம் அப்படின்னா மதுவிலக்கு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மின்வாரியத்துறை. இப்படி மதுவிலக்குத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு, மின்வாரியத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இது ரெண்டுலேயுமே 2 வழக்குகள் அவர் மேலே இப்போது விசாரணையில் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா, மின்வாரியத்துறையில் 400 கோடி டாஸ்மார்க் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயில் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணையும் இருக்குது. இதை தாண்டி டாஸ்மார்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையில் பல லட்சம் ரூபாய்களை வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எம்ஆர்பி ரேட்டை தாண்டி மது பாட்டில்களை 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்று அதுலேயும் நிறைய எடுத்திருக்கிறாங்க. டாஸ்மார்க்கில் இருந்து மட்டுமே வருஷத்துக்கு 1200 கோடி பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேரில் எடுத்து திமுகவினுடைய தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒரு பங்கு போயிருக்கு அப்படின்றது பேரில் அவர் மேலே அந்த வழக்குமே இருக்குது. இப்படி பல வழக்குகள் இருக்கும்போது இன்னைக்கு கரெக்டாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரைடுக்கு போய் இறங்கிட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் ரைடை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த வழக்குகளை தான் இந்த விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த டாஸ்மார்க் ஊழல் இருக்கு இல்லையா, அது சார்ந்து தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, ரைடில் இறங்கியிருக்கிறாங்க. கரூரில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த வீடு உட்பட அனைத்து இடங்கள்லையும் ரைடு அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கரூரில் இருக்கக்கூடிய மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையிலையும் ரைடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களோட தொடர்பில் இருப்பாங்க இல்லையா அதிகாரிகள், அவங்களுடைய வீடுகள்லையும் இந்த சோதனை அப்படின்றது நடந்திருக்கு. இப்படி பல இடங்கள்ல ஒரே நேரத்தில் போலீஸார் ரைடில் இறங்கியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்டையும் போலீஸார் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. இதை தாண்டி கரூரை தாண்டி, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை தாண்டி பல ஊர்களில் இருக்கக்கூடிய, குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவினுடைய எம்பி டிஆர் பாலு அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருக்கு சொந்தமான மன்னார்குடியில் இருக்கக்கூடிய மது உற்பத்தி ஆலையிலையும் ரைடு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சிவகங்கை, இந்த மாதிரி பல இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 41 இடங்களில் சோதனை அப்படின்றத லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேர விவகார வழக்கிலையுமே மாட்டி இப்போதான் முன்ஜாமீன் வாங்கினாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் காலையிலையும் ஈவினிங்கும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சைன் போடணும் அப்படின்ற நிபந்தனையை கொடுத்து தான் உங்களுக்கு முன்ஜாமீனே கொடுத்தாங்க. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி சென்னையில் தான் இருக்காரு, ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருந்து தான் டெய்லியுமே போயிட்டு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் சைன் போட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கிட்ட சோதனையில் போலீஸார் இறங்குன அந்த டைம்லையே இந்த சைடு இன்னொரு குரூப் போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு போயிட்டு அவரை லாக் பண்ணி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணை அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து சில முக்கியமான ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைப்பற்றிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. ஸோ மேலும் மேலும் இந்த விளக்கு விசாரணை எப்படி போக போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நெஞ்சுவலி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வியை சந்திச்சார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஒரு தோல்வியை சந்திச்சதுக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தரப்புல இருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க. என்ன மனுனா, இங்கே கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 14 வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினை செக் பண்ணணும். அந்த ஓட்டு போட்டோம் இல்லையா, அந்த மிஷினை வந்துட்டு செக் பண்ணணும். அதில் ஏதாவது தவறுகள் நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அதனால அதை வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இன்னும் திமுக காரங்க தான் ஏன் தோத்தோம் அப்படின்ற உண்மையான காரணத்தையே தெரிஞ்சுக்காம, ஒருவேளை இந்த மெஷின் வந்து தப்பு பண்ணியிருக்குமோ, உதயசூரியனுக்கு போடக்கூடிய ஓட்டு எல்லாமே வந்து விசிலுக்கு போய் உளுந்திருக்குமோ, அதாவது மக்களினுடைய அதிருப்தியால் இவங்க தோத்தாங்க அப்படின்றத இப்போ வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்காம, மெஷின் தப்பாக இருக்கும் அதனால தோத்துருப்போமோ அப்படின்ற மாதிரி மெஷினை செக் பண்ணுங்க அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மனு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் மனுவை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது செக்கிங்கில் இறங்கியிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 14 வாக்குச்சாவடிகளில் செக் பண்ணணும் அப்படின்றது தான் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தரப்பிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வச்ச மனு. ஓகேவா? இப்போ அதன் அடிப்படையில் அந்த மெஷினை தயாரித்து கொடுத்த பெல் நிறுவனத்தினுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்துட்டு இறங்கியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 மெஷினை வந்துட்டு செக் பண்ணுவாங்க. இவங்க 14 மெஷினை செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்களா, அப்போ 14 மெஷின்னா ஒரு நாளைக்கு 2ங்கும் போது 7 நாளைக்கு இந்த செக்கிங் அப்படின்றது நடக்கும். ஒரு வாரத்துக்கு நடக்கும். இந்த செக்கிங் நடக்கும்போது அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தா, இந்திய தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பெல் நிறுவனத்தினுடைய இன்ஜினியர்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த மிஷினை தயாரித்து கொடுத்தது. அதே போல் ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் அங்கே நிற்பாங்க. ஏன்னா அங்கே திமுக போட்டிட்டு இருப்பாங்க, அதிமுக போட்டிட்டு இருக்காங்க, என்டிகே போட்டிட்டு இருக்கிறாங்க, டிவிகே போட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்படி ஒரு கட்சியை சார்ந்த 2-3 நபர்களும் அந்த செக் செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, மக்களினுடைய அதிருப்தியால தான் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றதையே இன்னும் திமுக காரங்க ஏத்துக்காம மற்ற மிஷின்லாம் வந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. மெஷினே வந்துட்டு நீங்க தோத்து போனது உண்மைதான், நீங்க தோத்து தான் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாதான் அவங்க வந்துட்டு நம்புவாங்க போல. எனவே நாமளும் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கனிம வளத்துறை. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு உத்தரவை போட்டிருந்தாரு. தமிழகத்திலிருந்து கனிம வளங்கள், அதாவது கட்டுமான பொருட்கள், ஜல்லி, கருங்கல், எம்சாண்டு, இந்த மாதிரியான கட்டுமான பொருட்கள் தமிழகத்தை தாண்டி வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது. புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மட்டும் கொண்டு செல்லலாம். அதை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் எதுக்குமே கட்டுமான பொருட்களை ஏற்றி செல்லக்கூடாது. அப்படி மீறினா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருந்தார் இல்லையா. இப்போ இன்னும் எஸ்பி வந்துட்டு இன்னும் சில உத்தரவையும் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. குண்டர் சட்டமும் வந்துட்டு பாயும். கன்னியாகுமரியில் இந்த ஆர்டரை மீறி நீங்கள் செயல்பட்டு கேரளாக்கோ இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா குண்டர் சட்டம் பாயும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எந்த மாதிரி எடுத்துக்கப்படுதுன்னா, ஏன்னா கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. எங்களுடைய மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுங்க, எங்களுக்கு வந்து கட்டுமான வேலைகள் எல்லாம் அப்படியே நிற்குது, கட்டுமான பொருட்கள் வேணும், அதனால் எங்களுக்கு மட்டும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இதில் இன்னும் அரசியல் ரீதியாக உள்ளே போய் பார்க்கும்போது எதுவாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கப்படுதுன்னா, கர்நாடகா இன்னும் நமக்கு வந்துட்டு தண்ணி தரல, ஏன்னா அவங்களுக்கே வந்து போதுமான மழை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. கர்நாடகா நமக்கு இன்னும் தண்ணி தரல.
கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டில் இருந்து தான் கட்டுமான பொருள்கள் போகுது. அப்போ கர்நாடகாவுக்கும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ கர்நாடகாவுக்கு கட்டுமான பொருட்கள் போகலை அப்படின்னா அங்கே ஒரு சலசலப்பு அப்படின்றது ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக கட்டுமான பொருட்களுடைய விலை அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது கர்நாடகாவுக்கு சிக்கலாக போய் முடியும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு செக் வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 3 மாதத்துக்கு தடை அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா தமிழகத்தில் எங்களுக்கே வந்துட்டு கட்டுமான பொருட்களுக்கு பற்றாக்குறை இருக்குது, இதில் எப்படி நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், அதனால 3 மாதத்துக்கு நாங்கள் அதெல்லாம் முறைப்படுத்தணும், அதனால நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ அடுத்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவும் போக இருக்கிறாரு. அங்கே சீஃப் மினிஸ்டரையும் சந்திக்க இருக்கிறாரு. நீங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கல் மண்ணெல்லாம் தருவோம் அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பழனி நில விவகாரத்தில் வந்திருக்கக்கூடிய அப்டேட். 100 கோடி கோவிலுக்கு சொந்தமான சொத்தை 2 கோடிக்கு தனிநபர்களுக்கு பட்டா மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சார் பதிவாளர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ விசாரணையில் போயிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயம் என்னன்னா, வெள்ளதுரை சேதுபதி அப்படின்ற 2 நபர்களுக்கு தான் இந்த பட்டா மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த 2 நபர்கள் உட்பட மேலும் 2 நபர்கள்னு சேர்த்து 4 பேரை இப்போ போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் அரசு பள்ளியில் ஆசிரியராகவும் வேலை பார்க்குறாராம். ஸோ 4 பேரையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட சிபிசிஐடி விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. கோவில் சொத்து அப்பவே மீட்டு கோவிலுக்கே கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இதில் யார் தப்பு செஞ்சா யாருனுடைய அழுத்தம் இதில் இருக்கு அப்படின்றதுல தீவிரமாக சிபிசிஐடி இறங்கியிருக்கிறாங்க. சீக்கிரமாகவே உண்மை வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சில அறிவிப்புகளை பேசியிருக்கிறாரு, ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பல்வேறு காலகட்டங்களில் நம்மளுடைய அரசு பள்ளிகளில் உணவு சார்ந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதில் வாரத்துக்கு ஒரு முறை முட்டை, அதுக்கப்புறம் திரும்ப சேஞ்ச் ஆகி 5 நாளும் முட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. காமராஜர் அவர்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் ஜெயலலிதா அம்மா அவர்கள், கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போது இன்னும் என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாரம் ஒரு முறை அசைவ உணவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது குறித்தும் நான் மேலிடத்தில் பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்தியிருக்கேன் தலைவரிடத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னென்னா, வாரம் ஒரு முறை அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிக்கன் பிரியாணி, அந்த மதிய உணவு கொடுக்குறாங்க இல்லையா, அது சிக்கன் பிரியாணியாக வாரம் ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. அது குறித்து பேசியிருக்கிற, அது சரியாக மேலே போகும் பட்சத்தில் இது அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மெட்ரோ திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொள்றதுக்காக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மெட்ரோவில் பயணம் செஞ்சு போயிருந்தார் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியாவில் அது குறித்த வீடியோக்கள்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நந்தனம், அதுக்கப்புறம் கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆய்வை நடத்தியிருந்தார். அப்போ அவர் மெட்ரோவில் பயணம் செய்யும் போது உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசி அந்த காட்சிகள்லாம் சோஷியல் மீடியாவில் வெளியாயிருந்தது. ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மேலே கை வச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பாமகவும் தாவேகாவும் கூட்டணி இணைய போகுதா அப்படின்ற கேள்விக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறாரு, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாமே வதந்தி தான். அதாவது என்னென்னா, பாமக சைடில் இருந்து மக்களுக்கு தேவையான சில கோரிக்கைகளை வைக்கிறோம், அதில் ஒரு சில கோரிக்கைகளை முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டு செய்கிறதின் பட்சத்தில் இந்த மாதிரியான வதந்திகள் பரகுது. மற்றபடி தாவேகாவோட பாமக கூட்டணிலாம் சேர போகிறது கிடையாது, அது ஒரு வதந்தி தான் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாசன் அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.